கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உலகத்தில் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகள் 2025 ஜனவரி முதல் டிசம்பர் 31 வரை 7 முக்கிய நிகழ்வுகள். குறிப்பாக முதலாவதாக, ரொனால்டு ட்ரம்ப் ஜனவரி 2வது முறையாக பிரசிடண்டாக பதவியேற்றார். இரண்டாவது, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினை 2023 அக்டோபர் 7 ஆரம்பித்த மழைக்கான யுத்தம். இந்த வருடம் மட்டும் 70,000 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். மூன்றாவதாக, ரஷ்யா உக்ரைன் பிரச்சினை. நான்காவது, முதன்முறையாக அமெரிக்காவிலிருந்து வந்த போப் ராபர்ட் பிரான்சிஸ். ஐந்தாவதாக, கிளைமேட் சேஞ்சஸ். பூமி அதிர்ச்சி 2025 8.9 ரஷ்யாவில், 7 to 7.9 மியான்மரில், 6 to 6.9 125 பூமி அதிர்ச்சிகள், 5 to 6 1965 பூமி அதிர்ச்சிகள், 4 to 4.9 15,419 பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டுள்ளன. ஏழாவதாக, பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் 2025 ஏஐ டெக்னாலஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். இது குறித்து தான் முழுமையான விளக்கங்கள் நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். நாமத்தினாலே இந்த இறுதி வரை என்கிறதான இந்த நிகழ்ச்சியை உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். 2025 இறுதி வரை கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்துல மிக முக்கியமாக, அதாவது வேதத்துக்கு சம்பந்தப்பட்டதான சில ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. உலகளாவிய 2025 ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் போறாங்க. அதே மாதிரி நம்மளும் வேதத்துக்கு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான காரியங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போறோம். முதலாவதாக, ஜனவரி மாதம் 2025 டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பிரசிடென்டாக பதவியேற்றார். 2.2 அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் முறை வந்தபோது அவர் இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமை அனௌன்ஸ் பண்ணினார். இந்த முறை வந்தபோது பெரிதும் எதிர்பார்க்கப்படுவது அந்த தேவாலயத்துக்கான இடத்தை அவர் வாங்கி கொடுப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அவர் மிக முக்கியமாக செய்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்காக அந்த டாரிஃப் அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு ஆதரவு நாடுகள், எதிர்ப்பு நாடுகள் இப்படிலாம் பிரித்து 100%, 150% டாரிஃப் எல்லாம் போட்டார். அதில் இந்தியாவும் பாதிக்கப்பட்டதை நாம் அறிவோம். அதுக்கு திரும்ப வாபஸ் வாங்கினார். இப்போ திருப்பி போட்டிருக்கிறாரு. இப்படி அந்த பொருளாதாரத்தை அவர் தூக்கி நிறுத்துறதுக்கு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது இமிகிரன்ஸ்க்கு இவ்வளோ காரியங்கள் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து குடியேறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு இப்போ ட்ரம்ப் கோல்டன் கார்டுன்னு ஒன்று கொண்டாந்துருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் செய்து அமெரிக்க பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு அவர் என்னென்னமோ செய்கிறாரு. பேசிக்கலி ட்ரம்ப் வந்து ஒரு பொருளாதார காரியத்தை சார்ந்தவர், அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் தன் நாட்டை காப்பாற்றுவதற்கு பொருளாதார ரீதியில் அவர் செயல்படுவது அது இயல்பு. அதான் செய்யணும். அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர். அப்போ அவர் இந்த கொண்டு வந்ததுக்கான நோக்கத்தை நிறைவேற்றினாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், திடீர்னு அவர் வந்து இந்த பீஸ் டீல் அப்படின்னு சொல்லி நிறைய சமாதான ஒப்பந்தங்களில் போட்டு அவர் நோபல் பிரைஸ் வாங்கணும்னு முயற்சி பண்ணார். அதுலேயும் அவர் கைகூடாகவும் போயிடுச்சு. இப்போது இந்த ட்ரம்ப்புடையதான இந்த பீஸ் டீல் எல்லாம் கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. இப்போ காசா பீஸ் டீல் ஒன்று கொண்டு வந்தார். அதுவும் முழுமை பெற்ற மாதிரி தெரியல. ஒரு ஆரம்பகட்ட ஸ்டேஜில் காசாவில் அந்த போரை நிறுத்துகிற மாதிரி இருந்துச்சு ஒழிய, அதை தாண்டி 2வது லெவலில் அந்த பீஸ் டீல் போச்சான்னு பார்த்தா அதுவும் போகலை. ஸோ ட்ரம்ப்புடையதான இந்த செகண்ட் 2.0 இந்த 2025 வரைக்கும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஆனால் போயிட்டே கொண்டு இருக்கிறது. 26ல் அவர் அந்த கர்த்தர் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எதிர்பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாருங்கிறத நம்ம அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். 2வதாக, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போச்சு. இது 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஆரம்பிச்சதான இந்த யுத்தமானது, அதாவது அந்த மலைக்காக ஆரம்பிச்சது, அலக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரம்பிச்சதானு அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருந்துச்சு. அப்படியே இஸ்ரேலிருந்து தன்னுடையதான யுத்தத்தினுடையதான எல்லைகளை பெரிதாக்கிக்கிட்டே போச்சு. மேற்கு கரை பகுதிக்கு, காசா பகுதிக்கு, அப்படியே கத்தார் வரைக்கும். இந்த பக்கம் ஈரான் 12 நாள் யுத்தம் மிகப்பெரியதான காரியத்தை ஏற்படுத்துது. உலக யுத்தம் ஒன்றுன்னு சொல்லி நம்ம பெரிதும் எதிர்பார்த்த ஒரு காரியம். ஆனால் அது கடைசியாக பேச்சுவார்த்தை மூலமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ மீண்டும் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பிப்பதற்கான எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்கிறது. இப்போ ஈரான் வந்து தன்னுடையதான நட்பு நாடுகளோடு கூட சேர்ந்து அதை பலப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. இந்த இயர் எண்டுக்குள்ள, அதாவது இது நாங்கள் வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இயர் எண்டுக்குள்ள இந்த யுத்தம் ஆரம்பிக்குமா அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காசா பகுதியில் மிகப்பெரியதான யுத்தத்தை இந்த வருஷம் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி மிக முக்கியமாக ஏசாயா தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாக கிட்டத்தட்ட 70,000 பாலஸ்தீனர்கள் அங்கே வந்துட்டு மிகப்பெரியதான ஃபெமைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பஞ்சத்தை சந்திச்சாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட கஷ்டப்பட்டுச்சு. அங்கே ஒரு பிஸ்கெட் பேக்கெட் நம்ம ஊரில் இருக்கிறது அங்கே 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வரைக்கும் 4000 வரைக்கும் விற்கிற அளவுக்குலாம் போச்சு.
ஸோ மிக கொடுமையான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இந்த பஞ்சத்துக்கு அதை நிவர்த்தி பண்றதுக்கு உலக நாடுகள்லாம் எவ்வளவோ காரியங்கள் செய்த போதும் இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன் இஸ்ரேல் ஒத்துக்கலன்றதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, நீங்க என்ன உதவி பண்ணாலும் அத ஹமாஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க தான் அத யூஸ் பண்ண போறாங்க. அது உண்மை இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அதுல கொஞ்சம் உண்மையும் இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, ஹமாஸோடைய பங்கர்ஸ் எல்லாமே யுஎன் உடையதான ஆஃபீஸ்க்கு கீழ இருந்துச்சு. அவங்களுடையதான பங்கர்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கீழ இருந்துச்சு. யுஎன் ஹாஸ்பிட்டலுக்கு கீழ இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி நம்புறது? இத விட மாட்டோம். நீங்க மக்களுக்கு குடுத்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. அப்படின்னு தான் அவங்க பேசுனாங்க. ஸோ இந்த யுத்தத்துல கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல மட்டுமே 70,000 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. கிட்டத்தட்ட காசா பகுதி முழுக்க ஒரு இடிபாடுகள் நிறைந்ததா மாறிருச்சு. சர்வைவலுக்கு ஏற்ற இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு பீஸ் டீல் ட்ரம்ப் கொண்டு வந்தார் இல்லையா? அதன்படி மீண்டும் காசா உருவாக்க போறோம்னாங்க. எனக்கு என்னவோ அது அப்படி போகிற மாரிலாம் தெரியல. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தான் போகும். ஏன்னா தீர்க்க தரிசனத்தின்படி அங்க ஏசாயால உள்ளதின்படி அடுத்து இத விட பெரிய பிரச்சனைக்குள்ள தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது கர்த்தருடைய திட்டம். அது என்ன நமக்கு தெரியாது. ஆனால் இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை மட்டும் நம்ம சொல்றோம். ஸோ இந்த பிரச்சனையானது உச்சநிலையை அடைந்திருக்கிறது. இதுக்கு அடுத்து இப்ப திருப்பியும் இஸ்ரேல், ஈரான் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இத எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இஸ்ரேலுக்கும், துருக்கிக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் நம்ம துருக்கிய பத்தி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல துருக்கிய பத்தி இருக்கு. ரஷ்யாவோட வரக்கூடியதான நாடுகள்ல ஈரானுக்கு அப்புறம் துருக்கியும் இருக்கு. ஸோ இப்ப துருக்கி நேரடியா இஸ்ரேல் கூட மோத ஆரம்பிச்சிருக்கு. எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியால இருக்கக்கூடிய விமானப்பட தளத்த துருக்கி அமைக்குது. அத அமைக்க விடாதபடிக்கு இஸ்ரேல் வந்து தாக்குதல் படுத்தி அந்த இடத்த இது பண்ணிருச்சு. இப்ப துருக்கி என்ன சொல்லுது? அது நாங்க எங்களுடையதான உரிமைய பாதிக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே கோலன் ஹைட்ஸ் பகுதியில இவங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுது? ஜோர்டான்ல இந்த சைப்ரஸோடையும், கிரீஸோடையும் சேர்ந்து ஒரு சமாதான ஒப்பந்தத்த போட்டு, அந்த பகுதியில அவருடைய காரியத்த கொண்டு வருது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியோடையதான பவர் அங்க குறைக்கிறதுக்கு அப்படின்னு துருக்கி நினைக்குது. அத பேசும்போது நெதன்யாகு ஒரு வேர்ட் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த பாரம்பரியமா பேசி பழைய ராஜ்யத்த ஸ்தாபிப்போம்னு சொல்ற ஆட்களுடைய காரியங்கள்லாம் இனி நடக்காது. நாங்க அதுக்கு விடமாட்டோம். எங்களையும் சரி, எங்க நட்பு நாடுகளையும் சரி, யாராவது தொந்தரவு பண்ணா நாங்க உங்கள அவங்களுக்கான காரியங்கள செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இது நேரடியா துருக்கிய சொல்றது தான். ஆனா மறைமுகமா துருக்கியின் பேர் சொல்லாம சொல்லியிருக்கிறார். இதுக்கு துருக்கியும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. எங்களுடைய காரியங்கள யாராவது தலையிட்டாங்கன்னா, நாங்க வேற யாரும் தலையிட மாட்டோம். எங்க காரியங்கள யாராவது தலையிட்டாங்கன்னா, நாங்க விடவும் மாட்டோம். இது மட்டுமல்ல, 70,000 பேர் சாவதுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு பேசுறதுக்கு எந்த அதிகாரம் இல்லன்னு சொல்லி எர்டோகன், அதாவது துருக்கியோட அதிபர் பேசியிருக்கிறாரு. அடுத்த பிரச்சனைகள் அங்கே உருவாகிக் கொண்டே இருக்கிறது. இது இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் உடைய மிக முக்கியமான அப்டேட்ஸாக இந்த வருஷத்தில் நடந்ததாக இருக்கு. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையோட மிக முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். ரஷ்யா உக்ரைனை தாக்க, உக்ரைன் ரஷ்யாவை தாக்க இந்த பிரச்சனைகள் 2021 லாஸ்ட்ல இருந்தே போய்க்கிட்டு கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 2022ல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் அது போய்க்கிட்டே இருக்கு. ஆனா அத தாண்டி இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுடைய மிகப்பெரியான பகுதிகளை எல்லாம் உக்ரைன் அடிச்சுச்சு. இப்போ இந்த இது எடுத்துட்டு இருக்கிற அன்னைக்கு உக்ரைனுடைய பெரிய பட்டணத்த திருப்பியும் ரஷ்யா பிடிச்சிருச்சு. உக்ரைன் பின்வாங்கி இருக்கிறது. இப்போ இந்த பிரச்சனைகள் பெருமளவுல போயிட்டு, யூரோப்பியன் யூனியன் இதுல தலையிட்டு இருக்குது. இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுடையதான ஆயில் மற்றும் அதனுடைய பொருளாதார காரியங்கள மிகப்பெரிய தடைய உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இது பெரிய தாக்கத்த உண்டாக்கி இருக்கிறது ரஷ்யாவுக்கு. ரஷ்யா சொல்லுது, "நீங்க என்ன பண்ணாலும் எங்கள ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ யூரோப் சொல்லுது, "இல்ல ரஷ்யா ஒரு பெரிய தாக்குதலுக்கு ரெடி ஆகுது. அத முறியடிச்சே ஆகணும்னு" சொல்லி. இப்போ ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையா இருந்தது. யூரோப், ரஷ்யா பிரச்சனையாக மாறுகிறது. ஸோ இந்த பிரச்சனை இந்த பக்கம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இஸ்ரேல் புறப்பட்டு துருக்கி வரைக்கும் வந்துருச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா புறப்பட்டு யூரோப்குள்ள வருது. இப்போ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு நெருக்கத்துக்குள்ள தான் வந்து கொண்டே இருக்கிறது. இது இந்த வருஷத்துல நடந்தான மிக முக்கியமான காரியங்கள். இது அடுத்த வருஷம் தொடருது. இன்னும் முடிவுக்கு வரல. அதாவது இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது, உக்ரைன் பகுதியில மிகப்பெரிய தாக்குதல ரஷ்யா நடத்தி, அவங்க உக்ரைனுடைய ஒரு பகுதிய அவங்க திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் அடுத்த வருஷத்துக்கும் அது கன்டின்யூ ஆகுது. பீஸ் டீலுக்காங்க வேலவே இல்ல. ட்ரம்ப் சொன்னாரு, "நான் வந்தா ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை ஸ்டாப் பண்ணிடுவேன்னு" சொன்னாரு. அவர் வந்து 1 வருஷம் ஆகப்போது. இன்னும் ஸ்டாப் ஆகுற மாரி தெரியல. அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தான் போய்க்கொண்டே இருக்கிறது. ஸோ உலகம் வந்து ஒரு அன்ரெஸ்ட் தன்மையில இருக்கிறது. அன்ரெஸ்ட்னா எல்லா பகுதிகளிலும் இந்த யுத்தத்தினுடைய கலாச்சாரங்கள் அல்லது யுத்தத்தினுடைய மிக மோசமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு அடுத்த இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க அதையும் முதல் முறையாக அமெரிக்காவிலிருந்து ஒரு போப் வந்தாரு. அவருடைய பேர் வந்து ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரோவெட். அவர் வந்திருக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த ரோமுடைய தலைநகரத்துக்கு அமெரிக்கா வந்ததே இல்ல. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உலக வல்லரசுகளின் தலைவராக அமெரிக்கா இருக்கிற அதே காலகட்டத்தில் மதங்களின், அதாவது இன்னும் சொல்லப்போனா உலகத்துல உள்ள பெரும்பான்மையான மக்கள் 140 கோடிக்கு மேல கேத்தலிக்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெரிய தலைவர் தான் அவரு. ஸோ இப்போ மத ரீதியான பெரிய தலைவரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா
ஒரு அரசியல் ரீதியான பெரிய தலைவரும் ஒரே நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு காலகட்டமாக இருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு 20 வருஷம் மிஷனரி ஊழியங்கள்லாம் செஞ்ச ஒரு பெருநாட்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவுல கொண்டு வந்தாங்க. அவர் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதான ஒரு அனௌன்ஸ்மென்ட் ஒண்ணு குடுத்தாரு. அதாவது நம்ம அத நேற்று வரையில கூட சொன்னோம். என்னன்னு கேட்டா, பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்து மட்டும் தான் வழி. வேற யாருமே வழி கிடையாது. அதாவது அவர் சொல்லக்கூடியது மரியாளையும் சேர்த்து அத்தனை பேரையும் சேர்த்து சொல்றாரு. அது வேத வசனத்துக்கு அகைன்ஸ்ட் ஆனது அப்படின்னு சொன்னாரு. ஸோ பரலோகத்துக்கு போறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் வேண்டிக் கொள்ளணும். அவர் தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறவரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததான ஒரு அனௌன்ஸ்மென்ட். இப்படி அவர் அடுத்தடுத்த காரியங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறபோது, இப்போ டிசம்பர்ல ஒரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாரு. என்னன்னு கேட்டா, இப்ப ட்ரம்ப் இந்த இமிகிரன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குடியேற்றம் உள்ளவர்கள, அவர்கள பத்தி கடுமையான ஒரு சட்டங்களெல்லாம் போட்டு அவங்கள வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறார். இதை குறித்து அவர் சொன்னாரு, "இட்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்" அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது இது ரொம்ப மரியாதை குறைவான காரியம் நடத்துறாரு. ஸோ இப்படி செய்யக்கூடாது. இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருக்கிறார். இப்போ ட்ரம்ப்போடைய ஆஃபீஸ்லேருந்து, ஒயிட் ஹவுஸ்லேருந்து இதுக்கு பெரிய ரியாக்ஷன் வந்திருக்கு. போப்புக்கு எதிராக அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது உங்க வேலை இல்ல. நீங்க பேசக்கூடாது. இப்படின்ற மாரிலாம் நெறையா இருக்கு. இத எதுக்கு நம்ம இப்போ சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த போப்புடைய பதவிங்கிறது வெறும் ஒரு மத ரீதியான பதவி இல்ல. அது அரசியல் ரீதியான பதவியும் கூட. ஏன்னு சொன்னா வேட்டிக்கனுக்கு அவர் கிங்காவும் இருக்கிறார். அதே நேரத்தில கேத்தலிக்ஸ்க்கு அவர் மதத் தலைவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அவருக்கு அரசியல் ரீதியா பேசுவதற்கான உரிமைகள் இருக்கு. ஒரு நாட்டு தலைவர போல இருந்து அவர் சொல்றாரு. இதே மாதிரி போப்ஸ் பேசி பிரச்சனைகள் வந்த காலம் இருக்கு. நெப்போலியன் பீரியட்ல வந்திருக்கு. நெப்போலியன் வந்து 1789லேருந்து 98க்குள்ள அப்ப இருந்த போப்ப பிடிச்சு அவர் வந்து சிறைச்சாலைக்குள்ள வச்சாரு. அதுக்கப்புறம் ஹிட்லர் பீரியட்ல இப்படி நடந்திருக்குது. இப்படி நெறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ இந்த மோதல் இவரு அமெரிக்கால இருக்காரு. இவரு அ ரோம்ல இருக்காரு. இவங்க 2 பேருடைய பிரச்சனைக்குள்ள இதுல என்ன வரும்? போப் இதுவரைக்கும் கருத்து சொல்லலையான்னா, இப்ப இந்த கருத்து சொல்றதுல போப்புடைய காலத்துக்கு ஒரு டேஞ்சர் உருவாகுற மாரி நான் ஃபீல் பண்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி கிரைஸ்ட் வரும்போது அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, ரோம் நகரத்தை முற்றுமா கேப்சர் பண்ணிருவான். கேப்சர் பண்ணிட்டு, அந்த போப்புடைய போஸ்டிங்க அவன் எடுத்துக்கொள்வான் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில சொல்லப்படுகிறது. அந்த நகரத்தை அவன் எரிச்சிருவான் அப்படின்னு இருக்கு. இந்த மாரி சம்பவம் நடந்திருக்கான்னா, ஏற்கனவே நெப்போலியன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அப்படி ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருப்பதாக ஆன்டி கிரைஸ்ட் பீரியட்ல நடப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ போப்புக்கும், ஒரு வல்லரசுக்கும் எதிராக உருவாகுற சண்டை, நாளைக்கு யூரோப்லருந்து ஒரு தலைவர் உருவாகும்போது, அவருக்கு எதிராக போப் கருத்து சொன்னா என்ன ஆகும்னு பாருங்களேன். ஸோ இப்போ நாம எதிர்பார்க்கிற சம்பவம், அதுக்கு முன்னாடி ஒரு மேகம் அந்த மாரி சூழ்றத பார்க்க முடியுது. இது இந்த வருஷம் ஏற்பட்டதான மிகப்பெரியதான ஒரு மாற்றம். இப்ப வந்திருக்கிற போப்பு கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு நல்ல குணம்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அத இவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது தான், அதுக்கு எதிரா இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது தான் இங்கே சொல்லப்படுகிறதான அடுத்து இயேசு சொன்ன அடையாளங்கள்ல ஒண்ணு கிளைமேட். அதாவது பூமி அதிர்ச்சிகள், இந்த கிளைமேட் காரியங்கள பத்தி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அதுல இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பூமி அதிர்ச்சிகள குறித்து நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2025ல மட்டுமே இந்த 8லேருந்து 8.9க்குள்ள மட்டும் பெரிய பூமி அதிர்ச்சி நம்ம ரஷ்யால நடந்துச்சு. 8.8 நடந்துச்சு இல்லையா? மிகப்பெரிய அளவுல நடந்துச்சு. அதுல மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, மிகப்பெரியதான சேதத்தை ரஷ்யா சந்திச்சுச்சு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, 7லேருந்து 7.9க்குள்ள மட்டும் 15 பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த வருஷத்துல மட்டும் நான் சொல்லக்கூடியது. அதுல குறிப்பாக மியான்மர், பர்மான்னு நம்ம சொல்றோம். மியான்மர்ல நடந்துச்சு. மிகப்பெரிய உயிர் சேதத்த அது கொண்டு வந்துச்சு. 7.7 அளவுக்கு இருந்துச்சு. 5456 பேர் இறந்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 6.69க்குள்ள, அதாவது அந்த 6லேருந்து 7க்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா 125 பூமி அதிர்ச்சிகள். 5லேருந்து 6க்குள்ள 5.9க்குள்ள 1965 பூமி அதிர்ச்சிகள். 4லேருந்து 4.9க்குள்ள 15,419 பூமி அதிர்ச்சிகள். மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் இந்த வருஷத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். உலகத்துல நடந்த பூமி அதிர்ச்சிகள்லயே, அதாவது உலகளாவிய நடந்ததிலேயே நம்ம வந்து இந்த வருஷத்துல தான் அந்த 6 பெரிய பூமி அதிர்ச்சிகள்ல 1 இந்த வருஷத்துல நம்ம பார்த்திருக்கோம். ரஷ்யாவுல பார்த்திருக்கோம். இன்னும் பெரிய பூமி அதிர்ச்சிகள் வரப்போகிறதாக ஜப்பான் அனௌன்ஸ் பண்ணுச்சு. இந்த வருஷம் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுல ஒரு 3,00,000 பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஜப்பான்ல சுனாமியும், 100 அடி உயரத்துக்கு சுனாமி வரக்கூடிய அளவுக்கு பூமி அதிர்ச்சிகளும் வரப்போகிறதாக யாரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் இத செஞ்சாங்க. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மியான்மர்ல 7.7 வந்துச்சு இல்லையா? அதுல கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு மேல இறந்து போனாங்க. ஆனா 8 புள்ளிக்கு மேல வந்துச்சு இல்லையா ரஷ்யாவுல? அதுல ஒருத்தர் தான் இறந்து போனாங்க. இல்லப்பா இது ஒரு ஒரு எப்படி இந்த கான்செப்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா, உயிர் சேதத்தை அவர்கள் அதிகமாக அங்க தடுத்திருக்காங்க. ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, பூமி அதிர்ச்சிகள் நெறைய வரும். ஆனா உயிர் சேதம் குறைவா இருக்கும். ஏன்னு சொன்னா, அவங்க ஏற்கனவே இதற்கான எல்லா காரியங்களும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. அதாவது பூமி அதிர்ச்சி வருங்கிறதுல, வந்தா எப்படி தப்பிக்கிறதுங்கிறத அவங்க பார்த்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இது பூமி அதிர்ச்சிகள் ஒரு பக்கம். இது மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸ்ல, வியட்நாம்ல மிகப்பெரியதான
விதமான வெள்ளங்கள், புயல்கள் எல்லாம் அடிச்சு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு. தமிழ்நாட்டிலேயும் வந்துச்சு. மிகப்பெரிய உயிர் சேதங்கள் எல்லாம் அந்தந்த நாடுகள்லாம் அது ஏற்படுத்துச்சு. அது இல்லாம ஒரு மிக முக்கியமான இந்த வருஷத்துல நடந்தது என்னன்னா, பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏறக்குறைய இந்த தரைக்கடல் பக்கத்துல நம்ம சொல்லுவோம். பிரான்ஸுடைய கோஸ்டல் ஏரியால பார்த்தீங்கன்னு சொன்னா, மிகப்பெரியதான ஃபயர், வைல்ட் ஃபயர், அதாவது காட்டுத்தீ ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல மட்டுமே கிட்டத்தட்ட 50% காடுகள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிரான்ஸ்ல இருந்தது. இது மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு. ஸோ இந்த வருஷமும் இயற்கை பேரழிவுகள் போன வருஷத்தை விட மிக அதிகமாக நடந்திருக்கு. இந்த வருஷம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பொருளாதாரத்துல இந்த வாட்டி எது மேல அதிக இன்வெஸ்ட்மென்ட்? நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கடைசி காலத்துல மனுஷர்கள் பொருளாசை உடையவர்களா இருப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்ல. ஒவ்வொரு காலத்திலும் இந்த பொருளாசை என்பது மாறும். இப்போ சவுல் காலத்துல அது ஆடு மாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்ல. கேயாசி காலத்துல அது பணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்ல. இப்போ ஆம், யூதாஸ் காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த தைலத்தை உடைச்சபோது அதோட விலைய அவன் பார்த்தான்னு சொல்லி பார்க்கிறோம்ல. இந்த ஆசை ஒண்ணொண்ணு மேல வரும்ல. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இப்ப இல்ல, போன ஜெனரேஷன் வரைக்கும் மிக முக்கியமாக தங்கத்தின் மேல, இன்னைக்கு கூட தங்கத்தின் விலை ₹1,00,000 மேல போயிருச்சு இல்லையா? இப்படி ஒவ்வொன்னும் வரும்ல. இந்த தடவை 2025ல அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் ஜனங்க எது மேல பண்ணியிருக்கிறாங்க? உலக அ பொருளாதாரர்கள் அல்லது பணக்காரர்கள் எதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றதுல அது மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவர்கள் $1.5 டிரில்லியன் இந்த 2025ல மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. 2026ல $2 டிரில்லியன் பண்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது எல்லாத்த விட அதிகபட்சமான இன்வெஸ்ட்மென்ட் இந்த வருஷம் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம இத பத்தி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். குறிப்பாக இதனுடைய ஃபாதர் ஆஃப் த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெஃப்ரி ஹில்டன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2030க்குள்ள இது வந்து ஒரு மோசமான இடத்துக்கு போகும். இது அவர் மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 850 பேர் இத பத்தி எழுதியிருக்கிறாங்க. பல நிபுணர்கள் சொல்றாங்க, வேணாம் இது ரொம்ப வொர்ஸ்ட்டா போகுதுன்னு. ஏஐலேருந்து ஏஜிஐ ஆயிடுச்சு. ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்க்கு போகுது. இது வந்து அடுத்து உலகத்தை தன் கண்ட்ரோலுக்கு கீழ கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான வேலைய செஞ்சுகிட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் உலகத்தினுடைய பொருளாதாரத்த ரொம்ப கணிக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு என் நாலேட்ஜுக்கு உட்பட்டு ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் வந்து இருக்கிறாருன்னா, அவர் பில் கேட்ஸ் தான். அவரு மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உலக பணக்காரராக இருந்து பொருளாதாரத்த கையில எடுத்து, கொரோனா வரதுக்கு முன்னாடியே அவர் வந்து மருந்துல இன்வெஸ்ட் பண்ணவரு. அவ்ளோ பக்காவா பிளான் பண்ணி பண்ணக்கூடியவரு. அவர் ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருக்காரு. நீங்க எவ்வளவு ரொம்ப அதிகமாக ஏஐல இன்வெஸ்ட் பண்றீங்க. அடுத்த சில வருஷங்கள்ல ஏஐ பூமாக கீழ போகப்போது, உடையப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பத்தி சொல்லணும்னா, நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 13:15 படி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான உலக மக்களை கடைசி காலத்தில் கொத்து கொத்தாக அழிக்கக்கூடியதான ஒரு டெக்னாலஜி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப அது உருவாகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் 2025ல நடந்த மெயின் ஈவென்ட்ஸ். பைபிள்ல சொல்றதுக்கு ஒத்துப்போகக்கூடியதான ஈவென்ட்ஸ். பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள், வெள்ளங்கள், அதுக்கூட அரசியல் மாற்றங்கள், யுத்தங்கள், அதோடு கூட ஜனத்துக்கு விரோதமாய் ஜென்சி போராட்டங்கள் பங்களாதேஷ்ல நடந்துச்சு, பல இடங்கள்ல நடந்துச்சு. ஜென்சி போராட்டங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், இப்படி பெரிய காரியங்கள், அரசியல் மாற்றங்கள் இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் 2025 ஆரம்பிக்கும் பொழுது இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா இதுல வச்சு நல்லா பெரிய காரியங்கள்லாம் பேசி அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. நீங்களும் அதை எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க. ஆனா இதான் நிதர்சனமாய் நடந்த உண்மை. ஆனால் இதுல ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். என்ன தெரியுமா? இந்த 2025ல இவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும் நம் தேவனாகிய கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல இவைகளுக்கு நடுவில் நம்மளை காத்திருக்கிறார். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று சொன்ன ஆண்டவர் இவைகளுக்கு நடுவுல உங்களை என்னையும் பத்திரமா பார்த்திருக்கிறார். இதுல என்ன குறை வச்சார் நமக்கு எனக்கு தெரியல. நம்மள பத்திரமா பார்த்திருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு நடுவுல நீங்கள் நானும் ஜீவனோடு கூட இருந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று சொல்லப்பட்டபடி உதவி வரும் கண்மலையை தான் நம்ம நோக்கி பார்த்தோம். இந்த 12 மாதமும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். தேவைகளை சந்தித்தார். குறைவில்லாதபடி பார்த்துக்கிட்டார். நீங்க தீர்க்க தரிசனங்களை கேட்டிருந்தாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை நடத்தினார். இதே தேவன் இன்னும் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் தாங்கினேன், இன்னமும் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2026 வருது. அது உலகத்துக்கு தான் அது வருஷ கணக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவன் வருகிற வரைக்கும் அவர் நம்மை தாங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அடுத்த வருஷத்தை சந்திக்க போகிறீங்க. இந்த வருஷத்தை கடந்து வந்திருக்கிறீங்க. நாம அத்தனை பேருமே கர்த்தருடைய கிருபையினால சக்சஸ்ஃபுல்லாக 2025 கடந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வருஷத்துல உங்களுக்கு குறைவுகள், அந்த காரியங்கள்லாம் இருந்திருக்கலாம். சில பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அல்லது நான் இந்த மாதிரிலாம் இருக்கு, என்ன பண்றது 2025ல 26க்குள்ள நுழையும் போதே இப்படி நுழையிறேன்னு கூட நீங்க நினைக்கலாம். வாட் எவர் இட் இஸ், 2026 கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். கர்த்தருக்கு
இதே போன்ற உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.